இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு டாக்டர்ஸ் பரிந்துரைப்பது எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு பழத்தையாவது சாப்பிட்டு விடுங்கள் என்பது தானே. An apple a day keeps the doctor away என்ற வாக்கியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய மனிதன் ஆரோக்கியமாக வாழவும் சில கனிகளை நாம் சுவைக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அது மிகவும் முக்கியமானது. ஒரு கல்லில் 2 மாங்காய் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு கல்லில் 3 மாங்காய் கதையை சொல்லட்டுமா? ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 சொல்லியிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இவைகள் 9 ஆவிக்குரிய கனிகளாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுவைக்க ஆரம்பிக்க வேண்டும். அதிலும் இந்த நீடிய பொறுமை என்ற ஒரு கனி, இதை சுவைக்க ஆரம்பித்தீர்களானால் அன்பும், சந்தோஷமும், சமாதானமும், அந்த 3 கனிகளும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்வில் வந்துவிடும். அதை தான் நான் சொன்னேன், ஒரு கல்லில் 3 மாங்காய் என்று. பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொங்கினவர் காடாழ்வார். இதை சொல்லும்போதே பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா என்று நீங்கள் சொல்லும் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கிறது. பொதுவாக பலர் பொறுமையை இழக்கும் விஷயங்களை நாம் மாத்திரம் பொறுமையாக இருந்தால் ஏதோ ஒரு வெறுமையை உணர்கிறோம் அல்லவா என்கிறீர்கள். பொறுமையை இழப்பதுதான் உண்மையில் நம் வாழ்க்கையில் வெறுமையை கொண்டு வரும். பொறுமை என்பது சிறந்த கிறிஸ்தவ பண்பு. அது நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றும், பூரணம் உள்ளவர்களாய் மாற்றும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இதை தான் சொல்லியிருக்கிறது. பெருமையோடு இருப்பவனை காட்டிலும் பொறுமையோடு இருக்கிறவன் உத்தமன் என்று பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. பொறுமையோடு இருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று யாக்கோபு 5:11 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கும் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சங்கீதம் 86:15 வசனம் சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கும்போதே நம்மிடம் நீடிய பொறுமையாய் அவர் இருந்ததினால் நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையாய் இருந்து நியாயம் செய்வார் என்று லூக்கா 18:7 வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பாண்டவர்களே, பலன், சுகம், பணம், பெயர், பதவி, சொத்து எதை இழந்தாலும் கர்த்தரையும் அவருடைய நல்ல சுவாபமாகிய நீடிய பொறுமையையும் நாம் இழக்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இடர்பாடுகளா, இன்னல்களா, மோசங்களா, இவைகளின் மத்தியிலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீடிய பொறுமை என்ற பதம் கிரேக்க மொழியில் மக்ரோத்தூமியா என்று அழைக்கப்படுகிறது. நாம் ரேஷன் கடையில் பணம் கொடுக்கும் வரை பொறுமையாக வரிசையில் நிற்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்டர்வியூக்கு போனால் நம்முடைய பெயரை கூப்பிடும் வரை பொறுமையாக காத்து கொண்டு இருப்போம். கல்யாணத்திலே ஆல்டருக்கு முன்னாலே கொண்டு போய் நிற்க வைத்து விட்டாலும் தாலி கட்டும் வரை பொறுமையாக காத்து கொண்டு இருக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்கு எல்லாம் பொறுமையாக காத்து கொண்டு இருக்கிற நாம், ஈவன் கிரீன் கார்டு வரும் வரை பொறுமையாய் அமெரிக்க தேசத்தில் காத்து கொண்டு இருக்கிற நம் இந்தியர்கள். இவைகளில் மட்டுமல்ல பொறுமை, நாம் எல்லா பாடுகளிலும் நம்முடைய உரிமை பறிப்போகும் நேரத்திலும், நமக்கு அநியாயங்கள் நடக்கும் போதும், நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டமடையும் போதும், நமக்கு விரோதமாய் பாவிகள் செய்யப்படும்
விபரீதங்களை நாம் சந்திக்கும் போதும் நமக்குள்ள பொறுமை, நீடிய பொறுமை, அதாவது சகிக்கும் தன்மையை நமக்குள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனோடு கூட ஆளுகை செய்வோம். பொறுமையை இழந்தால் யுத்தத்தில் ஜெயம் இழப்பதற்கு சமம். எப்பொழுதும் வேகம் விவேகம் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரோடு பாடுகளை அவர் அனுபவித்தோமானால், தேவனோடு பாடுகளை அனுபவித்தோமானால் தேவனோடு கூட ஆளுகையும் நாம் செய்வோம் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு உறுதியளிக்கிறது. அவசரப்பட்டு பொறுமை இல்லாமல் கடந்த காலத்தில் நாம் தப்பாக எடுத்திருக்கும் முடிவுகள், தீர்மானங்கள், பாவங்கள் எல்லாமே தேவ திட்டத்தை நம் வாழ்க்கையில் அழிப்பதற்கு பிசாசு செய்த முயற்சியே அல்லாமல் வேறொன்றுமில்லை. வாழ்க்கையில் போராட்டமா, வேலை ஸ்தலத்திலே உபத்திரவமா, ஊழியத்தில் போராட்டங்களா? நிச்சயம் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்களுக்கு உயர்வு வரும், மேன்மை வரும். எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய மகிமை உங்களிலே விளங்கும். பொறுமையோடு இருக்க பழகிக் கொள்ளுங்கள். உரிமைகள் பறிக்கப்படும் போது, உரிமைகள் மீறப்படுகிற போது பொறுமையோடு இருங்கள். அப்பொழுது தேவனுடைய சர்வ வல்லமை, அன்பு நிச்சயம் உங்கள் மூலம் வெளிப்படும். முறுமுறுக்காமல், எதுவரைக்கும் கர்த்தாவே என்று கேள்வியும் கேட்காமல் இருங்கள். குறித்த காலத்தில் உங்களுக்கு குறித்து வைத்ததை கர்த்தர் மகிமையாய் நிறைவேற்றி முடிப்பார். முடிவிலே அது விளங்கும். எது நமக்கு கஷ்டமோ அதை தேவனுக்கு கஷ்டம் என்று நினைக்காதீர்கள். அதை சகித்து கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீடிய பொறுமை என்ற ஒரு சுவாபம் நம்மளுக்குள்ளே டெவலப் ஆகும். அதன் மூலம் நம்மை நிறைவாய் தேவன் ஆசீர்வதிப்பார். தேவ மகிமையை நம் மூலம் வெளிப்படுத்துவார். தேவன் நமக்கு நியமித்த விசுவாசம் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கு. லக்கை நோக்கி ஓடும்போது வரும் சோதனைகள், வேதனைகளை சகித்து சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய விசுவாசத்தோடு பொறுமையாய் ஓட வேண்டும். அப்பொழுது நமக்கு முன்பாக மகிமையான காரியங்கள் வைக்கப்பட்டிருப்பதை உணர்வோம். தேவன் நம்மை சிறந்த சாட்சியாய் நிறுத்த எந்த நிலையிலும் நாம் சந்தோஷமாய் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் துன்பப்படுவது அவசியமானதாக இருக்கிறது. இப்பொழுது கொஞ்ச காலம் சகலவித சோதனைகளிலே நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனால் அதற்கு பிறகோ நீங்கள் எதிர்பாராத சந்தோஷமான, இனிமையான, மகிமையான காரியங்கள் நமக்காக கர்த்தர் வைத்திருப்பதை உணர முடியும். இஸ்ரவேலின் ராஜா சவுல் ராஜா இருக்கிறாரே, அவரிடத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி 7 நாட்கள் காத்திருக்கும்படி சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் 7 நாளில் அவர் வராததனால் சவுல் ராஜா தீர்க்கதரிசி சாமுவேல் வந்து செய்ய வேண்டிய, கொடுக்க வேண்டிய பலிகளை இவர் அவசரப்பட்டு பொறுமையை இழந்து இவர் பலியிட ஆரம்பித்து விட்டார். சவுல் ராஜா செய்த இந்த காரியத்துக்கு அவருடைய ராஜ்யம் அவரிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. தேவ இருதயத்தின் சித்தத்தை செய்து முடிக்கும் தாவீதிடம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்க அவர் எவ்வளவு பொறுமையாய் இருந்தார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட சுதந்திரம் வேற எதுவும் இல்லை. அவருக்கு சாராளுக்கும் அவளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் என்றார். அதை சுதந்தரித்து கொண்டார். நோவாவை பார்த்தால் பொறுமையாய் அவர் பேழையை கட்டி நீதியை பிரசங்கித்து வந்தார். அதனால் அவரும் அவர் வீட்டாரும் ஜலப்பிரவாளத்திலிருந்து காக்கப்பட்டு பேழைக்குள் மீட்கப்பட்டார்கள். இதை நீங்கள் 2 பேதுரு 2:5 பார்க்கலாம். யோபு அவர் பொறுமையாக இருந்ததுனால இரட்டத்தனை ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் முன் நிலையை காட்டிலும் பின் நிலைமை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகவே யாரெல்லாம் பொறுமையோடு இருந்தார்களோ அவர்களெல்லாம் சிறப்பான ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டார்கள். பொறுமை ஒரு சிறந்த ஆயுதமாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே,
இந்த அருமையான வேளையில் கூட நீடிய பொறுமை எங்களுக்கு எதையெல்லாம் பெற்றுத்தரும், எங்களுக்கு நிறைவை தரும், எங்களை ஒரு பூரண மனிதர்களாய் மாற்றும், எங்களுக்கு மகிமையானதை விளங்கச் செய்யும். கர்த்தாவே, எங்களுக்கு மேலானதை கொடுக்கும், எங்களுக்கு மேன்மையானதை தரும், எங்களை உயர்த்தும், எங்கள் நிலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும், வளர்ச்சியை கொடுக்கும் என்றெல்லாம் பல நன்மைகளை அதன் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அறிந்தோம். எங்களுடைய சுவாபம் எப்பொழுதும் அவசர புத்தியினால் அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் நாங்கள் சொல்லிவிடாதபடிக்கு பொறுமையோடு காத்திருந்த கர்த்தர் எங்களுக்கு அளிக்கிற ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த ஆவியின் கனி எங்களுக்குள் வளர கர்த்தர் கிருபை அளிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பொறுமை என்ற இந்த நல்ல சுவாபத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டோமே. இதை அநேகர் அறிந்து கொள்ள இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.